நிவாரணப் பொருளை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்ட்டை நோக்கி ஓடி வரும் குழந்தைகளை, முதியோர்களை துப்பாக்கி வச்சு சுடுறான். ஆம்பளைங்களாவும் என்ன பண்றாங்கன்னா பதுங்கிக்கிறாங்க, குண்டடிப்பட்டாலும் தரத்தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் நேருக்கு நேரா வச்சு சுடுறான். அதெல்லாம் பண்ணிவிட்டு, ஏன்டா பக்கத்து பில்டிங்ல விழுந்த குண்டு ஹாஸ்பிட்டல் கண்ணாடியா உடச்சு போச்சு, ஹாஸ்பிட்டல்ல குண்டு போட்டான் 2 நாளா ஒப்பாரி வைக்கிறான். ஜன்னல்லாம் கூரையெல்லாம் பிரிஞ்சுக்கிட்டு உழுது. காசா புகைப்படம், ஒரு புகைப்படத்தை பார்த்திருந்தா இதுக்கெல்லாம் எவனாச்சும் கரிசனம் காட்டுவானா? ட்ரம்ப் போருக்கு போவாரு, ட்ரம்ப்புக்கு போருக்கு போக மாட்டாரு அப்படின்னு பயங்கரமான ஸ்பெகுலேஷன். நேத்துல இருந்து என்ன ஓவர் ஆகுது பில்டப் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குறாங்க. உண்மையில போருக்கு போற சாத்தியம் இருக்கானா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடினமா மிரட்டணும் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 2-3 இனிஷியேட்டிவ் ஈரானும் சைனாவும் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கு. ஈரான்ங்கிறது உலகத்திலே 4ஆம் பெரிய ஆயில் ப்ரொடியூசர் அவன் தான். அதாவது கனடா, சவுதி, ரஷ்யாவுக்கு அப்புறம் அவன் தான் ஆயில் நிறைய எக்ஸ்போர்ட் பண்றான். இன்னும் சொல்ல போனா அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோமர்னு சொல்லிட்டு அது ஒரு கடல் வழி ஒன்று இருக்கு. அந்த கடல் வழியில தான் உலகத்தில் இருக்கிற 26% எண்ணெய் வர்த்தகம் நடக்கிறதுக்கான போறதுக்கான கப்பல்கள் போறதை தான். அது ஈரான் எப்ப நினைச்சாலும் மூடலாம். அவன் எப்ப போர் நடக்கனாலும் அதை நான் மூடிடுவோம்னு மிரட்ட வேற செய்வான். இப்ப கண்டிப்பா அமெரிக்கா உள்ள இறங்கிடுச்சுன்னா அதை மூடிடுவான். ஈரான் மக்களுக்கு இது புதுசு கிடையாது, ஆனா இஸ்ரேலியர்களுக்கு புதுசு. அவன்லாம் சைப்ரஸ் நாட்டுக்கெல்லாம் தப்பிச்சு ஓடி போனதெல்லாம் அவன் வாழ்க்கையிலே கண்டுக்க மாட்டான். ஏன்னா அவன் தனியார் விமானம் வச்சுக்கிட்டு, தனியா கப்பல் வச்சுக்கிட்டு ஜாலியா பாலஸ்தீனியர்களை ஒடுக்கி வாழ்ந்தவன். இப்ப நம்ம ஊர்ல ரிசர்வேஷன் போட்டதுக்கே பார்ப்பனர்கள் தெரிச்சு ஓடணும், நாங்க இன அழிப்பு செஞ்சுட்டாங்க பார்ப்பனர்கள்னு கூறாங்கல்ல, அந்த மாதிரி மனநிலையில் உள்ளவங்க தான் இஸ்ரேலியர்கள். அரண் செய்தியர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவுலகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் மதுர் சத்யா அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். அமெரிக்கா போரில் இறங்கி விட்டது, இதோ இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா வந்து விட்டது, அமெரிக்கா வந்து விட்டாலே போரின் தன்மை மாறிவிடும், ஈரான் பழைய மாதிரி ஆட முடியாது, அவ்வளவுதான் முடிஞ்சது, ட்ரம்ப் முடிவெடுக்க போறார் அப்படின்னு நேத்துல இருந்து செய்திகள் வந்துட்டு இருக்குது. இஸ்ரேல் ஈரான் போர் அப்படின்றது ஒரு அடுத்த நிலைக்கு போய்விட்டது அப்படின்றது மாதிரி தெரியுது. ஆரம்பத்துல வீடியோ பார்க்கும்போது ஈரான் காலி முடிஞ்சது, வச்சு செய்யும் இஸ்ரேல் அப்படின்னாங்க. இப்ப பார்த்தா 2 நாள்ல எல்லாமே தலைகளா மாறி இருக்கு. தெரித்தோடும் யூதர்கள் சைப்ரஸுக்கு ஓடுகிறார்கள், படகுகள் தப்பித்து ஓடுகிறார்கள். அந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது நமக்கு உண்மையிலே வருத்தமா தான் இருக்கு. போர் யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்தினாலும் நமக்கு வருத்தமா இருக்குது. பல்வேறு வீடியோக்கள் வருது, அமைச்சர்கள் மேலாம் தாக்குதல் தொடுக்கிறாங்க மக்கள் அப்படிலாம் சொல்றாங்க. எப்படி இந்த சூழல்கள் எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது சொல்லியிருந்தோம் அமெரிக்கா போருக்குலாம் போகாது, ஏன்னா ராணுவ ரீதியாக, பொருளியல் ரீதியாக, அரசியல் ரீதியாக வலுவிழந்த நிலையில தான் இருக்கிறாங்க. இந்த ஊழுதார் விடுறது, இந்த தௌலத்தா பேசுறதே இதையெல்லாம் மறைக்கிறதுக்கு ஒரு சாக்காக பயன்படுத்தி கொண்டு அவனை பயமுறுத்தியே ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த வடிவேல் படத்தெல்லாம் காட்டுவாங்களே, அப்படியே டிசைன் கண்ணியே சண்டையே தெரியாம அப்படிதான் ஒரு போக்கதான் அமெரிக்கா மேற்கொண்டுச்சுன்றத போன நேர்காணல் சொல்றோம். பார்வையாளர்கள் அதை போய் விரிவா பார்த்துக்கலாம். இப்பத்திய நிலைமை என்ன அப்படின்னா, ஈரான் அந்த எஸ்பெஷலி அந்த ஃபத்தா மிசைல் சொல்ற ஹைப்பர்சானிக் மிசைல் இஸ்ரேலோட எல்லா பாதுகாப்பையும் தாண்டி அழிச்சுக்கிட்டு இருக்கு. இங்கெல்லாம் அடிக்க முடியுமான்னு தெரியாத அளவுக்கு ஷேர் மார்க்கெட் அடிச்சுட்டாங்க. நேற்று ஷேர் மார்க்கெட் அடிச்சு $475 பில்லியன் லாஸ் அப்படிங்கிறாங்க இஸ்ரேலுக்கு. பெரிய லாஸ். இதுல இருந்து மீள்றதுக்கே அவங்களுக்கு சில மாசம் ஆயிரும். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோலே சொல்லியிருந்தோம், ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் பத்தி பேசும்போதே என்ன சொல்லியிருந்தோம்னா, ஈரான் மக்கள் 5000 பேர் செத்தாலும் சரி, 10,000 பேர் செத்தாலும் சரி அவங்க தாங்குவாங்க. ஏன்னா அவன் 1953 இருந்து போர் பயங்கரவாதம் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டே இருக்கான். அமெரிக்கா ஏவி விடுற 8 ஆண்டுகள் ஈராக்கோடையும் போர் செஞ்சிருக்குது. 15 லட்சம் பேரை பலி கொடுத்துருக்கான் அந்த போர்ல. அதனால இந்த ஒரு வாரத்துல நீ 500 பேரை கொண்டுட்டு எங்கள்கிட்ட பூச்சாண்டி காட்டுறதெல்லாம் ஈரான் மக்கள் மசிய மாட்டாங்க. ஆனா இஸ்ரேலியர்கள் அப்படி கிடையாது. எவனாவது 2 பேரை நீங்க போட்டு தள்ளிட்டீங்கனாலே மக்கள் பதற ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நாட்டையே கவிழ்க்கிறதுக்கு, அந்த அரசியை கவிழ்க்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி அமைச்சர்களை போய் திட்டுறாங்க. வீதியில நிக்க வச்சு அந்த ஃபயர்மேன் சொல்ற அந்த தீயணைப்பு துறையினர்லாம் வாங்க போலாம்னு இரு, நான் இந்த நாயை திட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி நிக்க வச்சு அமைச்சர்களை பிடிச்சு சரமாரியா கேள்விகளை கேட்கறாங்க அப்படின்னு பாக்குறோம். இந்த நேரத்துல ட்ரம்ப் போருக்கு போவாரு, ட்ரம்ப்புக்கு போருக்கு போக மாட்டாரு அப்படின்னு பயங்கரமான ஸ்பெகுலேஷன். நேத்துல இருந்து என்ன ஓவர் ஆகுது பில்டப் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குறாங்க. உண்மையில போருக்கு போற சாத்தியம் இருக்கானா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரம்ப் போருக்கு போவது பொருளியல் ரீதியாக, அரசியல் ரீதியாக, ராணுவ ரீதியாக மிக பெரும் தோல்வியை சந்திப்பார். 2 வாரம் பொறுத்து முடிவெடுப்போம்னு சொல்றாங்க. அந்த முடிவெடுப்போன்றது எதுக்குன்னா, அங்க சட்ட ரீதியான சில சிக்கல்கள் இருக்கு. 2ஆம் உலக போருக்கு அப்புறம் அவன் பொருளியல் ரீதியாக, ராணுவ ரீதியாக வளர்ந்தது காரணம்னா 2ஆம் உலக போறப்ப அவன் பாதிக்கவே படல. அதனால அதை சாக்கா வச்சு அவன் என்ன பண்ணா, உற்பத்தியை பயங்கரமா பெருக்கிட்டான். 2ஆம் உலக போர்ல 7 பேரல் டீசல் பயன்படுத்தினா 6 பேரல் அமெரிக்கால தான் வந்துச்சுன்னு சொன்னாங்க.
அது ஆயுதங்களாகட்டும், ஜீப் ஆகட்டும், உணவுப் பொருட்களாகட்டும், எல்லா விதத்திலையும் அவன் பெருக்கினான். அப்ப அவனுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, போர் நடந்தா தான் நான் தன்னோட எக்கானமி ஓடுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பெரும் மந்தத்துல இருந்தாங்க, இந்த கிரேட் டிப்ரெஷன் இருந்தாங்க. போர்னால என்ன ஆச்சுன்னா பொருளாதாரம் எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிச்சு, பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப என்ன பண்றான், தொடர்ந்து அவன் போர்லயே வச்சிருக்கான். கொரியா போர் போறான், வியட்நாம் போர் போறான், கல்ஃப் போர் போறான், ஈராக்ல படையெடுக்கிறான், ஆப்கானிஸ்தான்ல படையெடுக்கிறான், சிரியால படையெடுக்கிறான்னு சொல்லிட்டு போரை தக்க வச்சிருந்தா மட்டும்தான் அவன் எக்கானமி ஓடுது. இது இப்படியெல்லாம் நடக்கும். இப்படியெல்லாம் நடக்கும்போது அது அந்த ஆளும் வர்க்கத்தின் சமத்துவத்தோட தான் நடக்கணும் அப்படிங்கறத என்ன பண்றாங்கன்னா, கான்ஸ்டியூஷன் எழுதுனவங்க அமெரிக்கால, நம்ம பிரதமர் மாதிரி கிடையாது அங்க அதிபர். அங்க அதிபரால போரெல்லாம் தொடுக்க முடியாது. அங்க போர் தொடுக்கிறதுக்கான உரிமை அப்படிங்கிறது அங்க காங்கிரஸ்னா பாராளுமன்றம், அமெரிக்க பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது. செனட், காங்கிரஸ் ரெண்டு இருக்கு. ரெண்டும் சேர்ந்துதான் அங்க போருக்கு முடிவெடுக்க முடியும். அது இல்லாம அதிபரால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, போருக்கு போகாம, இப்ப உதாரணத்துக்கு அவங்க சவுத் சைனா சீல அவங்க கப்பல் போய்கிட்டு இருக்கு, அங்க சைனாக்காரன் முன் வந்து தாக்குறான் அப்படின்னா, ஒரு அவசர நிலையாக அந்த தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் நடத்தலாம் அப்படின்றத பிரதமர் செய்யலாம். சரி, அதிபர் அதுக்கான அதிகாரம் மட்டும்தான் அவருக்கு இருக்கு. அதை தாண்டி இதை லிமிட் பண்றது பாத்தீங்கன்னா வார்ஸ் ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு. அதை தாண்டி அவங்க ஆத்தரைசேஷன் ஃபார் அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஆத்தரைசேஷன் ஃபார் யூஸ் ஆஃப் மிலிட்டரி ஃபோர்ஸ், AUMF அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சட்டம் இருக்கு அமெரிக்கா. அது என்ன அப்படின்னா, இந்த இடைநிலை தாக்குதலும் கிடையாது, போரும் கிடையாது, ஆனா ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்கான ஒரு சிறிய அளவு போர். இப்ப புஷ்ஷுக்கு வார் ஆன் டெரரிசம், வார் கிடையாது, நாட்டோட நாடு வார் கிடையாது, வார் ஆன் டெரரிசம், அதுக்காக ராணுவத்தை பயன்படுத்துறது அப்படின்னா ஆத்தரைசேஷன் ஃபார் த யூஸ் ஆஃப் மிலிட்டரி ஃபோர்ஸ் அப்படிங்கிறத வாக்கு அளிப்பாங்க. காங்கிரஸ்ல வாக்களித்து அதுக்கப்புறம் அதிபர் பயன்படுத்தலாங்கிற அவருக்கு அதிகாரம் கொடுப்பாங்க. இது ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, உங்களுக்கு ரிச்சர்ட் நிக்சன்றவர் தெரியும், அவர் 60கள் முடிவுல 70கள்லயும் அவர் தான் அதிபராக இருந்தார், அமெரிக்க அதிபர். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, காங்கிரஸ் சொல்லாமையே நைட்டோட நைட்டா கம்போடியால போய் குண்டு போட்டுறாரு. அதுல பல $1 மில்லியன் இழக்கிறாங்க. கம்போடியால பெரும் அழிவு, பேரழிவு, 10,000 பேர் 20,000 பேர் ஒரு நைட்லயே சாவறாங்க. அப்ப அந்த அளவுக்கு இன அழிப்பு பண்றாரு. இது உலகம் முழுக்க அவங்களுக்கு அரசியல் ரீதியாகும். பிளஸ் இந்த மாதிரி அதிபருக்கு கட்டுக்கடங்காத பவர் வச்சிருந்தா எங்க வேணாலும் இவன் போருக்கு போவான், ஆளும் வர்க்கத்துல இருக்கிற எல்லாத்தையும் தெருவுக்கு இழுத்து விட்டுறான், அமெரிக்க கஜானாவை காலி பண்ணிடுவான். அப்படிங்கறதுனால அவங்க அதிபருக்கு செக் பண்றாங்க. இங்க இருக்கிற தற்கொலையை தான் அதிபர் முறை தேர்தல் வேணும், நாங்க டியூவல் சிஸ்டம் வேணும்னு கேட்கறானுங்க லூசு பேல. ஆனா நீங்க உண்மையில பாத்தீங்கன்னா இதனால அமெரிக்கா எவ்வளவு பாதிக்கப்படும்னா, நீங்க அதிபர் ஒரு முடிவு எடுப்பாரு, அதை காங்கிரஸ் திருத்துறோம், காங்கிரஸ் ஒரு முடிவு எடுக்கும், அதை அதிபர் வீட்டோ பண்ணி போடுவாரு. இப்ப இப்படியே போயிட்டு இருக்கிறதுனால போர் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப அங்க ஈராக்ல போருக்கு போன போது அமெரிக்காவுக்கு ஒரு ஆதரவு இருந்துச்சு இல்லையா, அமெரிக்காக்குள்ளேயே பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல 90% பேர் ஈராக்ல படையெடுக்கிறதுக்கு ஆதரவா இருந்தாங்க. ஏதோ ஒரு 5 பேர் 10 பேர் என்னைக்காவது ஏதாவது கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ எல்லாம் படிச்சிருப்பான், அந்த புத்தியில இருந்து ஏதோ ஒரு சோசியலிச உணர்வுல இருந்து போருக்கு போகக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருந்தவன் தான் அங்க ரொம்ப சிறுபான்மையா இருந்தாங்க. அதுலயே அந்த இரட்டை கோபுரம் தாக்குதலுக்கு பிறகு அந்த உணர்வே வேற. ஆனா இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. ஆளும் வர்க்கத்திலே பாதிக்கும் மேற்பட்டவர்கள் ஈரானுக்கு மேல போர் புரியறதுக்கு சாதகமா கிடையாது. ட்ரம்பே போரெல்லாம் நிறுத்தி உலகத்தை அமைதியாக்க போறோம்னு சொல்லிட்டு வந்தாரு. அப்ப இந்த ஆதரவு பெறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்காட்ட ஏற்கனவே ஒரு உக்தி இருக்குதுல, இது நோம் சாம்ஸ்கி அண்டர்ஸ்டாண்டிங் பவர்ன்ற புத்தகத்துல ரொம்ப நீளமா விளக்குறாரு அவர். என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 2 வாரம் டைம் எடுத்துக்கிறாங்க, 1 வாரம் 2 வாரம் ஆகுன்றாங்களா, அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டேஜ் பண்ணுவாங்க. என்ன ஸ்டேஜ் பண்ணுவாங்கன்னா, அமெரிக்க கப்பலை ஈரான் படையினர் தாக்குற மாதிரி இவனுங்களே ஒரு அரங்கேற்றம் பண்ணுவாங்க. அதுக்கு எந்த ப்ரூஃபும் இருக்காது. உடனே என்ன பண்ணுவாங்க, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஆத்தரைசேஷன் ஃபார் தி யூஸ் ஆஃப் மிலிட்டரி ஃபோர்ஸ், ஏன்னா இது எமர்ஜென்சி, பாருங்க நம்மளை தாக்கிட்டாங்க, திருப்பி தாக்குறோம்னு காங்கிரஸ் போய் கன்வின்ஸ் பண்ணி. இப்ப அதுல எப்படி இருப்பாங்கன்னா, பாதி பேரு ஆதரவு அளிக்காத காரணம் என்னவா இருக்கும்னா, நாங்க ஆதரவு தருவோம்ப்பா, ஆனா இப்ப மக்கள் மலனை ஆதரவா இல்ல, நீ என்ன பண்ணு, ஒரு பொய்யா ஒரு தகவல் என்கிட்ட காட்டிரு, நான் மக்கள் ஆதரவு தரதுக்கு பார்ப்பா இது நடந்திருக்குன்னு காட்டுவேன். பேசி முடிக்கிற 2 வாரம் ஆயிரம் முடிச்சிடலாம் அப்படின்றது சொல்றது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நோம் சாம்ஸ்கி சொல்றாரு, ஒருக்கா உங்களுக்கு ஈக்குவடர் நாட்டிலையும் சரி, அப்புறம் ஈராக்ல போர் புரியும் போது, இப்ப இல்ல முன்னாடி ஈராக், லிபியா கடாஃபி இருந்த போது சரி, என்ன பண்ணுவாங்கன்னா, திடீர்னு அங்க இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடக்குது, இல்ல ஒரு பெரிய மனித உரிமை மீறல் நடக்குது, அங்க இன அழிப்பு நடக்குது அப்படின்னு ஒரு வதந்தியை நியூயார்க் டைம்ஸ்லயோ வாஷிங்டன் போஸ்ட் இந்த மாதிரி முன்னணி பத்திரிகைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க 6 மாசமா பண்ண இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டோட ரிசல்ட் அப்படின்னு வெளியிடுவாங்க. அது பார்க்கும்போதே பகீர்னு இருக்கும். அதில் நீங்க படிக்க படிக்க பயங்கரமான கதையா எழுதியிருப்பாங்க. நம்ம ராஜீவ்காந்தி கொலை வழக்குல சொல்லுவாங்க இல்லையா, சிபிஐ ஒரு ஸ்கிரீன் பிளே எழுதுச்சு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளேவா இருக்கும்.
மக்களுக்கு படிக்கும்போது அவ்வளவு ஆதாரபூர்வமாக இருக்க மாதிரி தெரியும். நாங்க இங்க போனோம், இங்க போய் அந்த அதிகாரி சொன்னாரு, அந்த அதிகாரி சொன்னா இது கனெக்ட் ஆகுது, அது கனெக்ட் ஆகுதுன்னு இவங்க கனெக்ட் பண்ண மாட்டாங்க. மக்களே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிற மாதிரி விட்டுட்டு போறது. அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க, இது உண்மைதான் அப்படின்னு நினைப்பாங்க. உடனே என்ன பண்ணுவாரு, ஒரு அரசியல் தலைவர் அதை படிச்சுட்டு, யாருமே பாராளுமன்றத்தில் அதை வந்து ரைஸ் பண்ண மாட்டாங்க, இவர் மட்டும் எந்திரிச்சு என்ன பண்ணுவாரு, இதை படிச்சீங்களா இல்லையா, உங்களுக்கு எல்லாம் மனிதம் இருக்கா இல்லையா அப்படின்னு பேப்பரை தூக்கி அப்படி கிழிச்செல்லாம் வீசுவார். உடனே அவருக்கு பாப்புலாரிட்டி பெருகும். அவர் என்ன பண்ணுவாரு, ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டிட்டு வந்து ஒயிட் ஹவுஸ் முன்னாடி போராட்டம் பண்ணுவார். எல்லா இடத்துலயும் மீட்டிங் பேசுவார். அந்த அந்த ஃபனல் மாதிரி இருக்குமே மைக்கு, அதை வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலயும் பேசி அவர் ஒரு புரட்சியாளர் ஆவார். உடனே மக்கள் மனநிலையெல்லாம் அரசாங்கம் கேட்கறதுக்கு முன்னாடி இவங்க போய் அங்க இருக்கிறத வந்து, இப்ப நம்ம வந்து காசாக்கு பேரணி போறோம் இல்லையா நாளைக்கு, அதே போல அவங்க போய் ஈராக்ல போய் ஜனநாயகத்தை நிலைநாட்டு, லிபியால வந்து கடாஃபியை தூக்கி போட்டு மக்கள் போராட இருப்பாங்க. உடனே என்ன பண்ணுங்க பாருங்க, மக்கள் ஆதரவு இருக்கு, இப்ப நீங்க அந்த ஏயுஎம்எஃப்க்கு வாக்களிச்சு சைன் போட்டீங்கன்னா நாங்க போய் போருக்கு போகிறோம். அப்ப இந்த 2 வார ப்ராசஸ் அப்படிங்கிறது எதற்கு அப்படின்னா, மக்கள் மண்டையை கழுவுறதுக்கும், அந்த மண்டையை கழுவி ஒரு ஏமாத்து வேலையை பார்த்து காங்கிரஸ்ல ஒரு ஓட்டை போட்டு எல்லா சாங்ஷனையும் வாங்கி வச்சுக்கிறது தான் இப்போ இந்த 2 வார பணி அப்படின்னு பாக்குற முடியா. இந்த 2 வாரம் அப்படிங்கிறது வந்து எந்த முறையில போனா சிறந்ததாக இருக்கும், இல்ல மக்கள் நலனுக்காக இவங்க வந்து தீவிரமா யோசிக்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒரு ஈர வெங்காயமும் கிடையாது. சரி, ஓகே. இப்ப அமெரிக்கா போருக்கு தயாராகி விட்டது, ட்ரம்பின் உத்தரவுக்காக காத்திருக்கிறது என்பது போல செய்திகள் ஒரு பக்கம் வந்தாலும், இன்னொரு பக்கம் வடகொரியாவும் ரஷ்யாவும் சீனாவும் கண்டனங்கள் தெரிவிச்சிருக்குது, மிரட்டும் துணியிலேயே பேசியிருக்கிறாங்களே. ஆமா, ஏன் அப்படின்னா முதல்ல முன்னாடி எல்லாம் வந்து இப்ப 2002 2001 வந்து ஈராக் மேல படையெடுக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா ரஷ்யாவும் இந்த வலுவுல இல்ல. சைனா வந்து அப்ப முழுக்க முழுக்க அமெரிக்காவை நம்பிதான் இருந்தது. ஏன்னா அமெரிக்கா வந்து எதெல்லாம் உற்பத்தி பண்ண முடியாதோ அதெல்லாம் உற்பத்தி பண்ணி தான் சைனா இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. அப்பெல்லாம் வாயை திறக்க முடியாது. இன்னைக்குன்னா அந்த நிலைமையில கிடையாது. உக்ரைன்கிற அமெரிக்காவோட குடுமையை இவன் பிடிச்சி வச்சிருக்கான், ரஷ்யா பிடிச்சி வச்சிருக்கான். இன்னொரு பக்கம் சைனா முக்கியமாக ஏன் ஈரான் ஆதரவாக வரணும், இந்நாள் வரைக்கும் ஆதரவா வரல, ஒரு மிதவாத ஆதரவு எதிர்ப்பு ஒரு மாதிரி நடுநிலையாவே இருந்துச்சு. அமெரிக்கா போருக்குள்ள வரும் அப்படின்ற மிரட்டல் இருக்கும்போது என்ன பண்ணுன்னா, திருப்பி கடினமா மிரட்டணும் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 2-3 இனிஷியேட்டிவ் வந்து ஈரானும் சைனாவும் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கு. ஈரான்ங்கிறது வந்து உலகத்திலே 4ஆம் பெரிய ஆயில் ப்ரொடியூசர் அவன் தான். அதாவது கனடா, சவுதி, ரஷ்யாவுக்கு அப்புறம் அவன் தான் வந்து ஆயில் நிறைய எக்ஸ்போர்ட் பண்றான். இன்னும் சொல்ல போனா அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோமர்னு சொல்லிட்டு அது ஒரு கடல் வழி ஒன்று இருக்கு. அந்த கடல் வழியில தான் உலகத்தில் இருக்கிற 26% எண்ணெய் வர்த்தகம் வந்து போறதுக்கான கப்பல்கள் போறது தான். அது ஈரான் எப்ப நினைச்சாலும் மூடலாம். அவன் வந்து எப்ப போர் நடக்குனாலும் அதை மூடிடும்னு மிரட்ட வேற செய்வான். இப்ப கண்டிப்பா அமெரிக்கா உள்ள இறங்கிடுச்சுன்னா அதை மூடிடுவாங்க, அது மாற்றுக்கிறதே கிடையாது. இதனால அதை சுத்தி அமெரிக்க தளங்கள் இருக்கு. எப்படி திறக்க வைப்பாங்க, திறந்து போகணும்ல. இப்ப வந்து சூயஸ் கனால் நாசர் வந்து நாட்டோடமை ஆக்கணும்னு எவ்வளவு பெரிய போர் விடுச்சுது. அப்ப அவன் அமெரிக்காவில் சாத்தியப்படுதோ இல்லையோ, அது அவன் மூடுறது அப்படிங்கறது வந்து 26% ஆயில் வந்து இன்னைக்கு டக்குனு மார்க்கெட்ல இருந்து வெளியே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு பெரிய நஷ்டம். அதுலயும் சைனாக்கு பெரிய நஷ்டம். ஏன்னா ஈரான்ல இருந்து அதிக அளவுல எண்ணெய் வந்து ஏற்றுமதி செய்யறது, அதாவது தன்னாட்டுக்கு இறக்குமதி செய்யறது வந்து கொள்முதல் செய்யறது வந்து சைனா தான். சைனா, அதுக்கப்புறம் இந்தியாவும் இருக்குது, எல்லா சவுத் ஏசிய நாடுகளும் இங்கதான் வந்து வாங்குறாங்க. அது ஒண்ணு. 2வது வந்து பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ். இந்த நீங்க வந்து இந்த பட்டுப்பாதை வழியாக வந்து அவன் ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் எடுக்கிறான் இல்லையா சைனா. அதாவது மிடில் ஈஸ்ட், சவுத் ஏசியா, யூரோப்பு, ஆப்பிரிக்கா எல்லாத்தையும் கனெக்ட் பண்றதுக்காக ரோடு வழியா கனெக்ட் பண்றதுக்கான அவன் வழியை பாக்குறான். அப்ப அந்த ரோடு எப்படி போகுது அப்படின்னா, சைனாவில இருந்து கசகஸ்தான் போகுது, கசகஸ்தான்ல இருந்து துர்க்மெனிஸ்தான் வருது, துர்க்மெனிஸ்தான்ல இருந்து ஈரான் வருது, ஈரான்ல இருந்து துருக்கிக்கு போகுது, துருக்கியில இருந்து ஐரோப்பியால இருக்கிற எல்லா நாடுக்கும் போகுது. அப்ப ஈரான்ங்கிறது வந்து ஈரானை தூக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து ஆசியாவுக்கும் ஐரோப்பாவுக்குமான இணைப்பையே தூக்கிடுவீங்க. அப்ப ஈரான்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான வந்து ஒரு பகுதி வந்து சைனாக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த மசாதுல இருந்து டெரானுக்கான ரயில்வே லைன் வந்து சைனா தான் போடுது. அங்க 2 போர்ட்டுகளை வந்து இப்ப எப்படி அதானி போர்ட்டை ஃபுல்லா டெவலப் பண்றாரோ மோடி இஸ்ரேலோட இணைஞ்சு, இவங்க ஈரானோட இணைஞ்சு ஈரான்ல இருக்கிற போர்ட்லாம் டெவலப் பண்றாங்க இந்த பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ்காக. அப்ப பொருளியல் ரீதியாக பல பில்லியன் டாலரை இறக்கிருக்கு சைனா. ஏற்கனவே ஆயில் வர்த்தகமா இருக்கு, மிலிட்டரி ஒப்பந்தமா இருக்கு. இத்தனையும் இருக்கும்போது நீங்க போய் சும்மா சீன்றீங்க, ஈரானை சீன்றீங்கன்றது ஈரானை சீன்றது கிடையாது. இப்ப சைனாவை பொறுத்த வரைக்கும் நீ என்ன சீன்ற, ஏன்டா நான் வந்து தொழில் பண்ணிட்டு இருக்கேன், என் கடையை நீ போய் அடிப்பே அப்படின்ற மாதிரி தான் சைனா பார்ப்பான். ரஷ்யாவும் அப்படிதான். ரஷ்யா வந்து பல வருடங்களா என்ன சொல்றான், அவனுக்கு நியூக்ளியர் தான் பிரச்சனை, அவன் நியூக்ளியர் சப்ஸ்டன்ஸ் வச்சிருக்கான், யுரேனியம் வச்சிருக்கான்ற, நான் எக்ஸஸ் யுரேனியம் எடுத்துக்கிறேன் அப்படின்ற புட்டின். அவன் வந்து நீ வந்து 98% நீ ஈக்கணுன்ற, அதை நான் வாங்கிக்கிறேன். என்ன அப்படின்னா நீ ஏன் அவனை வந்து டிஸ்போஸ் பண்ண சொன்னா அவன் டிஸ்போஸ் பண்றானா இல்லையான்னு உனக்கு தெரியாது. நீ வேற ஏதாவது போராளி குழுக்கள்கிட்ட கொடுத்து
மறைமுகம் மேல தாக்குதல் நடத்துவானா அப்படிங்கிற பயம்லாம் உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்ற. அது நியாயமோ நியாயம் இல்லையோ, என்கிட்ட அவன் கொடுத்து வச்சிட்டானா அவன் எங்க கொடுத்துருக்கான்னு தெரியும், எப்ப கொடுக்குறான்னு உனக்கு தெரியும், எந்த அளவுக்கு கொடுக்குறான்னு உனக்கு தெரியும், இதை நான் என்ஷோர் பண்றேன் அப்படின்னு பல வருடங்களாக சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதைய மதிக்காம தான் நீ ஈரானை வந்து போட்டு மீச்சுக்கிட்டு இருக்க. ஏன்னா உனக்கு ஈரானாவது புது எதிரிடா, நீ எல்லாம் தலைமுறையா எதிரின்ற மாதிரி ரஷ்யாவை பாக்குற அப்படின்னும் போது ரஷ்யாவுக்கும் இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இன்னும் சொல்ல போனா உண்மையா பண்ணோம்னா இந்தியாவுக்கும் இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்தியா ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு ஈரான் பக்கம் நிற்பதுதான் பொருளியல் ரீதியாகவும் இந்தியாவுக்கு லாபம், அரசியல் ரீதியாகவும் இந்த மூன்றாம் உலக நாடுகள்னு சொல்ற ஈரானு, இந்தோனேஷியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, இந்தியா போன்ற நாடுகளுக்கு ஈரானோடு நிற்பதுதான் நியாயம். ஏன்னா உங்க அரசியல் சுயமரியாதையும் சுயநிர்ணய உரிமையும் சுய இறையாண்மையும் தக்க வைத்துக் கொள்ள இதுதான் தரணும். அந்த புத்தி சைனாக்காரனுக்கு இருக்கு, சவுத் ஆப்பிரிக்காக்காரனுக்கு இருக்கு, ஆனா இந்தியாக்காரனுக்கு, இந்திய மக்களுக்கு இருக்கலாம், ஆனா ஆட்சி செய்யறவனுக்கு துளி அளவும் இல்லை அப்படின்றத நம்ம பாக்குறோம். அவங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும் போதாவது ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, இவங்க இஸ்ரேல் சப்போர்ட் தான் தெளிவா இருக்கிறாங்க. ஆமா, நேரு எல்லாம் முழுக்க பாத்தீங்கன்னா வந்து இந்த அணிசேரா இயக்கம்னு உருவாக்குனதே எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி நாடுகள் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு மூன்றாம் உலக நாடுகளுக்காகத்தான் அவர் பண்றாரு. பாருங்க, உலகமே மூணா பிரிஞ்சு கிடக்குது. அமெரிக்க பிளாக்கு, சோவியத் பிளாக்கு, மூன்றாம் உலக நாடுகள். இந்த மூன்றாம் உலக நாடுகளோட நாட்டோட சுயமரியாதையை காப்பாத்துறதுக்கு தான் நேரு அதை உருவாக்குறாரு. அந்த பாரம்பரியத்திலிருந்து வந்துட்டு இன்னைக்கு முழுக்க அமெரிக்காவின் அடிமையா வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு இந்தியா. சைனாவை பார்த்தாவது கத்துக்கணும் அப்படின்னா இன்ன வரைக்கும் சைனாவை பார்த்து எத்தனையோ விஷயம் கத்துக்கலாம். அவன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சுக்கிட்டு ராணுவத்துல இருந்து மருத்துவம் வரைக்கும் எல்லாம் பாத்துக்கிறான். இவன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு ராமர் வந்து மோடி கிட்ட பேசுற மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டு. சரி, அப்ப அப்படி இருக்கும்போது அவன் கண்டிப்பா வந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரி வீராவேசம் பேசி அடி வாங்குற இஸ்ரேல் பக்கம் தான் நிக்கிறது தான் இயல்பானது. இஸ்ரேல் பாருங்க, இன்னைக்கு வந்து பொருளியல் ரீதியாக நம்ம போன இன்டர்வியூல என்ன பேசியிருந்தோம்னா பொருளியல் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் காங்கிரஸ், பார்லிமெண்ட், ராணுவம் இப்படிதான் பேசணும். இன்னைக்கு அதை தாண்டி தனியார் நிறுவனங்கள் பெரிய அடி வாங்குது. இஸ்ரேல் மைக்ரோசாப்ட் அடிச்சிருக்காங்க, மருத்துவமனை மேல தாக்குதல் நடத்திட்டாங்கிறத ஒரு பெரிய குற்றச்சாட்டை சொல்றாங்க. அதான் அது எப்படின்னா, ஒரு செய்தியை பாதி செய்தியில இருந்து ஆரம்பிச்சா குற்றத்தை வேற ஒருத்த மேல போட்டுலாம். இப்ப வந்து மதன் அறிவிலகன் வந்து மத்தூர் வந்து கத்தியில குத்திட்டாரு அப்படின்னா என்னப்பா இருந்தாலும் இப்ப இருந்திருக்காரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, வெளில இருக்கவங்களாம் நினைப்பாங்க. செய்தியை முழுசா வச்சா மத்தூர் மதன் அறிவிலகனை துப்பாக்கியில் சுட்டு கொண்டு இருந்தார், அப்போது மதன் அறிவிலகன் மத்தூரை கத்தியில் குத்தினார் அப்படின்னா குற்றம் ஏன் மேல. அதுதான் இப்ப கடந்த 3 வருடங்களில் 79 ஹாஸ்பிட்டல டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க இஸ்ரேல். 36 ஹாஸ்பிட்டல் இஸ்ரேல்ல, 40 ஹாஸ்பிட்டல் லெபனான்ல. இந்த போர் ஆரம்பிச்சதுல இருந்து ஈரான்ல 3 ஹாஸ்பிட்டல டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கான். ஈரான் போடுவது மிலிட்டரி டார்கெட்ஸ் மேல போடுறான், அதுல பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லாமே சேதாரம் ஆகுது. அதை அவன் மறுக்க கூட இல்லை. ஆனா ஹாஸ்பிட்டல டார்கெட் பண்ணி அடிக்கல. அந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும், இவன் ஹாஸ்பிட்டல்ல வந்து சேதாரம்னு காட்டுறது என்ன காட்டுறான், மேல இருந்து ஃபால்ஸ் லிங்க்ல வந்துருக்கு. டேய், அது எங்க சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்தீங்கனாலே வருஷத்துக்கு 4 மணி நடக்கும்டா, இதெல்லாம் பெரிய சாதாரணம் காட்டுறான். அங்க ஆனா நீ என்ன பண்ண, காசால என்ன பண்ண, லெபனான்ல என்ன பண்ண, குறிப்பார்த்து ஹாஸ்பிட்டல் அடிச்சுட்டு அதை மறுக்க கூட இல்லாம விளக்கண்ண தந்த ஹாஸ்பிட்டலுக்கு அடியில அண்டர் கிரவுண்ட் போட்டிருக்கான், ஹமாஸ் போட்டிருக்கான், லெபனான்னா ஹெஸ்புல்லா போட்டிருக்கான், ஹுத்திரிபல்ஸ் போட்டிருக்கான். இந்த சாக்க சொல்லிட்டு ஒரே நேரத்துல அல்லப்ஸ்கா ஹாஸ்பிட்டல், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நைட்டு ஃபுல்லா வேற இங்க நம்மூர் அரசியல் வேலைகள் இருந்ததுன்னு சொல்லி எல்லாம் போஸ்ட் சர்வீஸ் எல்லாம் விட்டுட்டு காலைல 4:30 மணிக்கு வந்து படுக்கிறேன். தோழர்கள் கால் பண்றாங்க, கால் பண்ணி தோழர் இந்த மாதிரி இஸ்ரேல் வந்து அல்லப்ஸ்கா ஹாஸ்பிட்டல்ல பாம்பு போட்டான், ஒரே நேரத்தில் 500 பேர் செத்து போயிட்டான்றாங்க. காலைல நியூஸ் எடுத்து பார்த்தா அவ்வளவு போய் வதந்தி. ஹமாஸே ஹாஸ்பிட்டல் அடிச்சுக்கிட்டு எங்க மேல பழி சொல்லுதுன்னு. ஒரு 3 மாசம் கழிச்சு பார்த்தா அவன் வீடியோல அவனே பாராட்டிக்கிறான், அவனை வந்து பாத்தியா ஹாஸ்பிட்டல் குறி வச்சு அடிச்சோம் பாத்தியா. அப்ப எல்லா ஹாஸ்பிட்டலும் குறி வச்சு அடிச்சுட்டு ஹமாஸ் கீழே இருந்தது. ஹமாஸ் வந்து டாக்டர் நர்ஸா வந்து வேடம் போட்டுக்கிட்டாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள போய்ங்க குண்டு போட்டு அடிக்கிறது வேற, ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் அங்க இருக்கிற டாக்டர்கள், நர்ஸுகள், பேஷண்ட் எல்லாத்தையும் சுட்டு தள்ளுறானுங்க. ஏன்னு கேட்டா அவங்களாம் ஹமாஸா, ஒரு பகுதி ஹமாஸ் பேஷண்டா நடிக்கிறாங்களாம், ஒரு பகுதி ஹமாஸ் வந்து டாக்டராவும் நர்ஸாவும் நடிக்கிறாங்க. ஏன்னா நாடக கம்பெனியோட நடத்துறாங்க. டாக்டரா ஊடுருக்கான்னு சொன்னா பரவாயில்ல, பேஷண்டா ஊடுருக்காங்கன்னு சொன்னா பரவாயில்ல. அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற எல்லா ரோல்லையும் ஹமாஸ் நடிக்கணும். யாருக்கு நடிக்கிறானுங்க? ஒரு லாஜிக் நாம இப்படி ஹாஸ்பிட்டல் மீது தொடர்ந்து இப்பன்னு கிடையாது, 2023 அப்புறம் ஹாஸ்பிட்டல் நேரம் அடிக்கிறான்றது கிடையாது. அவன் 2007 காசா மீது போர் தொடுத்தான், 2014 போர் தொடுத்தான், 2017 போர் தொடுத்தான். எப்பயுமே பாத்தீங்கன்னா குறி வச்சு ஆம்புலன்ஸ் அடிப்பான், குறி வச்சு பள்ளிக்கூடங்கள் அடிப்பான். இது வந்து நம்ம சிங்களத்தவனும் இதை பண்ணான். இப்ப 54,000 பேர் இறந்ததுல 20,000 பேர் குழந்தைகளை வந்து எதை வச்சு அடிச்சா? குழந்தைகள் மருத்துவமனை அடிச்சிருக்கான், 2 குழந்தைகள் மருத்துவமனை அடிச்சிருக்கான், பள்ளிக்கூடங்கள் அடிச்சிருக்கான். அவ்வளவு ஏன்
நிவாரணப் பொருளை தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்ட்டை நோக்கி ஓடி வரும் குழந்தைகளை, முதியோர்களை துப்பாக்கி வச்சு சுடுறான். ஆம்பளைங்களாவும் என்ன பண்றாங்கன்னா பதுங்கிக்கிறாங்க, குண்டடிப்பட்டாலும் தரத்தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் நேருக்கு நேரா வச்சு சுடுறான். அதெல்லாம் பண்ணி விட்டு, ஏன்டா பக்கத்து பில்டிங்ல விழுந்த குண்டு ஹாஸ்பிட்டல் கண்ணாடியா உடச்சு போச்சு, ஹாஸ்பிட்டல்ல குண்டு போட்டான் 2 நாளா ஒப்பாரி வைக்கிறான். அதே போல வந்து பாருங்க, எங்க 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 ஜன்னல்லாம் கூரையெல்லாம் பிரிஞ்சுக்கிட்டு உழுது. காசா புகைப்படம், ஒரு புகைப்படத்தை பார்த்திருந்தா இதுக்கெல்லாம் எவனாச்சும் கரிசனம் காட்டுவானா? அந்த அளவுக்கு நிறைய ரெசிடென்சியல் ஏரியா எல்லாம் தாக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. 5000 பேர் வீடுகள் இழந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஹைப்ரஸ் நாட்டுக்கு வந்து படகுல தப்பிச்சு போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இங்கேயும் நிராதரவான ஒரு சூழல் உருவாயிருக்குது. கண்டிப்பாக உருவாகும். யார் அதை ஆரம்பிச்சு வச்சது? ஏங்க, நம்ம 2 பேர் கை கலப்பு பண்றோம்னா நீங்க கையில குத்துவீங்க, நானும் கையில குத்துவேன். ஆனா இப்ப நான் கத்தி எடுத்துட்டு வரணும், நீங்களும் கத்தி தானே எடுத்துட்டு வரணும். அப்ப இந்த நிலைமைக்கு யாரு கொண்டு வந்தது? இந்த அளவுக்கான தாக்குதலை யாரு வந்து முன்னெடுத்தது? இஸ்ரேல் தானே முன்னெடுத்தான். அவன் சும்மா தானே இருந்தான். ஏங்க, அவன் 1953 இருந்து நீங்க தொடர்ந்து ஆட்சி கொழுப்பு செய்வீங்க, பக்கத்து நாடு ஈராக் வச்சு போர் புரிவீங்க 8 வருஷம், ஐசிஸ், அல்கைதான்னு உருவாக்கி பயங்கரவாத தாக்குதல் நடத்துவீங்க. எங்க தலைவர் மேல போயிட்டு இருந்தாருன்னா வந்து பிளேனை கிராஷ் பண்ணுவோம், இல்ல அவருக்கு சோத்துல விஷ வைப்போம், அவரை வந்து மறைந்திருந்து மொசாடு மூலியமா தாக்கும்னு இத்தனை குடைச்சலையும் கொடுப்பீங்க. பொருளியல் ரீதியாக தடையை போடுவீங்க. எப்ப வேணாலும் வந்து பொருளியல் ரீதியான தடையை மிரட்டி அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவான்னு 20க்கும் மேற்பட்ட தடவை இன்ஸ்பெக்ட் பண்ண வைப்பீங்க. இவ்வளவு அட்டூழியத்தையும் பொறுத்துக்கிட்டு உங்களை தாக்காம ஒருத்தன் இருக்கான். அவனை நீங்களா போய் அவன் மிலிட்ரி ஹெட் குவார்டர்ஸ் அடிப்பீங்க, சயின்டிஸ்ட் அடிப்பீங்க, 30க்கும் மேற்பட்ட சயின்டிஸ்டை வந்து விஷம் வச்சு துப்பாக்கியில சுட்டு கொல்லுவீங்க. அதுக்கப்புறமா அவன் பொறுமையா இருக்கணும். அதுக்கப்புறம் அவன் தாக்கணும், ஐயோ அப்பாவி மக்களை தாக்கிவிட்டான், 5000 பேருக்கு வீடு போயிடுச்சு, எல்லாம் சைப்ரஸ் தீவுக்கு போட்ல போனோம்னா அவன் எவ்வளவு பணக்காரனா இருக்கணும் தெரியுமா? சைப்ரஸ் தீவுங்கிறது என்ன தெரியுமா? டாக்ஸ் சேவன்னா அது வந்து அந்த வரி விலக்கு, அந்த வரி எதுவுமே உங்களுக்கு விவரமே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு வரியற்ற சொர்க்கம். அங்க யாரெல்லாம் நம்ம ஊர்ல எடுத்து வச்சிருக்காங்கன்னா, வினோத் அதானி எடுத்து வச்சிருக்கா. அப்படி இப்போ போன வாரம் மோடி போனாரு, வினோத் அதானி எடுத்து வச்சிருக்காரு, கோல்டன் பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா ஹிடன்பர்க் மாதிரி இன்னொரு 4 அறிக்கையை வந்து நிஜமாலுமே மோடி ஆட்சிக்கு உழ வைக்கிற மாதிரி வந்து இங்க பெரிய மக்கள் ஆதரவு வந்து அவருக்கு மேல இன்வெஸ்டிகேஷன் வந்தா நேரா போய் அங்க பதுங்கிடுவார். இங்கன்னு கிடையாது, மோடின்னு கிடையாது. ஏன்னா அமெரிக்கால வந்து கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து அதானி தேடிட்டு இருக்கலாம், அங்க போய் பதுங்கிடுவார். அப்ப சைப்ரஸ் தீவுக்கு போறவன் அப்படிங்கிறவனே அதுவே ஒரு பெரிய பணக்காரத்தனம் தான். அந்த அளவுக்கு போற மக்கள் இருக்காங்கல்ல. நீங்க இங்க 5000 பேருக்கு வீடு எழுதிட்டீங்க. காசால 70,000 குழந்தைகள் ஒரு வாரத்துல பட்னியில சாவ கிடக்குதுங்க. அவனுக்கு சோறு, நீ அவனை தாக்குறத விட்டுரு, நீ அவனை வந்து இன அழிப்பு செஞ்சுக்கிட்டு இருக்க. மத்தவன் உதவலாம்ல, மத்தவன் உதவியை கூட தடுத்து நிறுத்தும் அளவுக்கு 70,000 இருந்து 1 லட்சம் குழந்தைங்க வரைக்கும் சாவற அளவுக்கு வச்சுக்கிட்டு, ஐயோ 5000 குடும்பம்னா 5000 குடும்பம் இப்ப நம்ம என்ன நிலைமைக்கு தள்ளிட்டாங்கன்னா, டேய் 5000 குடும்பம்லாம் எடுத்துட்டே வராதுடா. போருங்கிறது நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி போருங்கிறது துயரமானது. யாரு பாதிக்கப்பட்டாலும், அது இஸ்ரேலிகள் பாதிப்பட்டாலும் சரி, அமெரிக்கர்கள் பாதிப்படைஞ்சாலும் சரி, நம்மளோட இப்போ மோடி அமித்ஷா கும்பல் வேற ஏதாவது ஒரு நாடு தாக்கி அவங்க இறந்தாங்கன்னா அதுவும் வந்து ஒரு கவலைக்குரிய விஷயம் தான். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த மனிதத்தன்மையை நம்ம வந்து ரீடைன் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனா இவங்களோட அரசியல் பிரச்சாரம் என்ன இருக்கு அப்படின்னா, என்னோட மனிதத்தன்மையெல்லாம் நான் விட்டுட்டு நான் முழுக்க ஈரான் என்ன செஞ்சாலும் ஓகேடா அப்படின்ற நிலைமைக்கு நம்மள மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எல்லா ஜனநாயக சக்தியிலும் உங்களை தள்ளிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஈரான் மக்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க, ஏன் நாங்க அணு ஆயுதம் வச்சுக்கூடாது? நாங்க அணு ஆயுதம் வச்சுப்போம். நீ வந்து நார்த் கொரியாவை தாக்குறியா, இந்தியாவை தாக்குறியா, பாகிஸ்தானை தாக்குறியா? ஏன்னா அவன்லாம் அணு ஆயுதம் வச்சிருக்கான், எங்களை மட்டும் தாக்குறோம், நான் இழிச்ச வேணா அணு ஆயுதம் இல்லாம இருக்கேன்ல. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட மக்கள் என்ன சொல்லிருந்தாங்கன்னா, டே அணு ஆயுதம்லாம் தயாரிக்காதீங்களா, தயாரிச்சா பெரிய ஆபத்துரா, நம்ம அணு ஆயுதம் தயாரிக்கிறதுனால தான்டா அமெரிக்கா எப்ப பார்த்தாலும் நம்மளுக்கு மேல இன்ஸ்பெக்ஷன் விடுறான், நம்ம மேல பொறியியல் தடை போடுறான், தயவு செஞ்சு பண்ணாதீங்களா அப்பெல்லாம் அமெரிக்கா பிரச்சாரத்தை கேட்டுட்டு கெஞ்சிட்டு இருந்த மக்கள் கூட இன்னைக்கு முழுக்க தங்களோட அரசுக்கு ஆதரவாகிட்டு இஸ்ரேலின் ஆதிக்கத்தை ஒழிக்கணும்னா நம்மளுக்கு அணு ஆயுதம் வேணும், நான் சொல்றேன்டா, நீ இப்ப வாங்கடா, நான் வேணாம்னு சொல்றேன்டா, இன்னைக்கு நான் ஓட்டு போடுறேன்டா, 2 ஓட்டா போடுறேன்டா, வச்சுக்கடா அப்படின்ற அளவுக்கு மக்கள் தள்ளிட்டாங்க. அப்படின்றதான் இந்த போர்ல இருந்து நம்ம வந்து வெளிப்படையாகவே வந்து ஒரு நல்ல விஷயமா வரதை நம்ம பாக்குறோம். இல்ல, இப்போ ராணுவ முகாம்கள் மீது தாக்குதல் நடத்துவது, ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்துவது, ராணுவ தலைமையகத்தின் மீது தாக்குதல் நடத்துவது, இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனா மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் மீது தாக்குதல் நடந்திருக்குது அப்படின்னு செய்தி இப்போ வந்திருக்குது. அது எதனால? அதாவது இந்த பிடிஎஸ்னு ஒரு மூவ்மெண்ட் இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இஸ்ரேலுக்கு எதிரான பாய்காட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் சாங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆஃப் நிறுவனங்களை வந்து புறக்கணிக்கிறது, அங்க இருந்து முதலீடுகள் இருந்தால் அதை வெளியெடுக்கிறது, அப்புறம் அவங்களுக்கு தடை போடுறதுன்னு வந்து
உலகம் முழுக்க இருக்கிற ஜனநாயக சக்தியில் இடதுசாரிகள் போராட்டம் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா இந்த மெக்டானல்ட்ஸ், நம்ம ஊர்ல SBI கூட வருது. யாரெல்லாம் இஸ்ரேலுக்கு உதவுறாங்க, இஸ்ரேல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க, இஸ்ரேலுக்கு அணு ஆயுதங்களை வழங்குறதுக்கான பொருளியல் ரீதியான உதவிகளை செய்யறாங்களோ அவங்க எல்லாத்தையும் தடை பண்றதுன்றது இது ஒரு மூவ்மெண்டாவே இருக்குது. இப்ப அந்த மூவ்மெண்டோட உச்சம் அப்படின்றதான் பாத்தீங்கன்னா இது பொருளியல் ரீதியாக தடை. இப்ப ஈரான் மீது என்ன பண்ணான், பொருளியல் ரீதியாக தடை போட்டிருந்தான். ஒரு கட்டத்துக்கு மேல ராணுவ விதியை தக்க. அதே போலதான் மைக்ரோசாப்டை இது வரைக்கும் பொருளியல் ரீதியாக இவங்க எதிர்கொண்டுகிட்டு இருந்தாங்க, இந்த பிளாக் அதாவது பாய்காட் அப்படின்றதான். இப்ப நேராவே ராணுவ ரீதியாகவே தாக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஈரான் போர்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கிற நெட்வொர்க் எல்லாத்தையும் ஹேக் பண்ணி பொய் செய்திகளை மக்கள்கிட்ட பரப்பிட்டே இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டே இங்க பாரு, எந்த போர் வந்தாலும் இன்டர்நெட்லாம் சஸ்பெண்ட் பண்றதெல்லாம் எங்களுக்கு ஒரு மேட்டரே கிடையாது, நீ தான் இன்டர்நெட்டுக்கு சத்தவன், இன்டர்நெட்டை சஸ்பெண்ட் பண்ணிட்டு நீ எப்படி ஹேக் பண்ணுவேன் என் ஆஃபீஸை, நெட்வொர்க் மூலியமாக இன்டர்நெட் மூலியமா ஹேக் பண்ணுவேன், நான் எப்படி உன் ஆஃபீஸ் ஹேக் பண்ணுவேன், இந்த பாரு ஏவுகணை வருது பாருன்னு அடிக்கிறானுங்க. அப்ப ஒரு இன அழிப்பு பண்ற அரசாங்கத்துக்கு துணை போற அவனோட இராணுவம் முழுக்க கணினிமயமாக்க அதுல சிறந்த டெக்னாலஜியை பயன்படுத்த மைக்ரோசாஃப்ட் இவ்வளோ வரைக்கும் யூஸ் பண்ணுவானா, இவ்வளோ நாள் வந்து உதவுவானா, அவனுக்கு எந்த தாக்குதலும் வராதா? ஏடா போருக்கு போய் ஒருத்தர் மருத்துவரா போருக்கு போறாரு, காயத்துக்கு மருந்து போட்டாரு, அவர் மேலேயே தாக்குதல் நடக்குமா இல்லையா, எதிராளி தாக்குவானா இல்லையா? அப்ப நீ வந்து இத்தனை வருஷமாக எல்லா ஜெனசைடல் அப்படின்னு சொல்ற எல்லா இன அழிப்பு அரசாங்கத்துக்கும் நீ சாஃப்ட்வேர் சப்ளை பண்ணுவ, உன்னை வச்சு கொஞ்சுவாங்களா? அப்ப அதான் கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாவான்ற மாதிரி மைக்ரோசாஃப்ட் இல்ல எந்த நிறுவனம்னாலும் இன்னும் புரிஞ்சுக்கணும், இன அழிப்பு அரசாங்கத்துக்கு துணை பண்ண திருப்பி அடிக்கும்போது உனையும் சேர்த்து அடிப்பாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்ப அங்க ஒரு இன்பேலன்ஸ் இருக்குது, இஸ்ரேலுடைய கை ஓங்கி இருக்குது. அவங்களுக்கு வந்து அமெரிக்கா வந்து ஒரு வற்றாத ஊற்று போல ஆயுதங்களை வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்குது. டெக்னாலஜியில வந்து அவன் ரொம்ப ஹைல இருக்கிறான். ஆனா ஈரான் அப்படி இல்லை, அவங்க 80களில் உள்ள விமானங்கள் தான் வச்சிருக்கிறாங்க, ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. ஈரானுடைய விமானங்களை எதிர்கொள்ற அளவுக்கு இவங்க கிட்ட வந்து டெக்னாலஜி இல்லை, ஏவுகணைகள் மட்டுமே சார்ந்து இருக்கிறாங்க. அதுவும் முடிய போகுது. அப்ப ஈரான் தொடர்ந்து போர்ல தாக்குப்பிடிக்க முடியுமா? இப்படியான பேச்சுக்கள் எல்லாம் வருது, எப்படி பார்க்குறீங்க? அதான் நான் போன இன்டர்வியூல சொல்லும் போது சொல்றது அதே தான் நம்ம எல்லாத்துக்கும் பார்வையாளருக்கு திருப்பி நிறைவூட்டுறது என்ன அப்படின்னா, வியட்நாம் விவசாயிகள் 20 வருஷம் பழசு இல்லை, அவங்க 200 வருஷம் பழசு ஆயுதங்கள் தான் வச்சிருந்தாங்க. அமெரிக்காட்ட எல்லா அப்டேட்டடான சாதனங்களும் இருந்துச்சு, இருந்தாலும் தர்மடி வாங்கிட்டு இருந்தாங்க வியட்நாம்ல அமெரிக்கா. அது போலதான் பாக்குறோம். இந்த மாதிரியான சண்டைகள் அப்படிங்கிறது வந்து இராணுவ பலத்தை மட்டுமே வச்சு தீர்மானிக்கிறது கிடையாது. அது மக்கள் பலத்தை, இயக்க பலத்தை, சர்வதேச அளவுக்கு இருக்கிற மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு தராங்கன்றத முன்னிட்டு தான் நடக்குது. பிளஸ் அந்த நாட்டு மக்கள் எவ்வளவு உறுதியாக இருக்கிறாங்க, அவங்களோட அனுபவம் எப்படி. அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈரான் மக்களுக்கு இது புதுசு கிடையாது, ஆனா இஸ்ரேலியர்களுக்கு புதுசு. அவன்லாம் சைப்ரஸ் நாட்டுக்கெல்லாம் தப்பிச்சு ஓடி போனதெல்லாம் அவன் வாழ்க்கையிலே கண்டுக்க மாட்டான். ஏன்னா அவன் வந்து தனியார் விமானம் வச்சுக்கிட்டு, தனியா வந்து கப்பல் வச்சுக்கிட்டு ஜாலியா வந்து பாலஸ்தீனர்களை ஒடுக்கி வாழ்ந்தவாங்க. இப்ப நம்ம ஊர்ல ரிசர்வேஷன் போட்டதுக்கே பார்ப்பனர்கள் தெரிச்சு ஓடணும், நாங்க இன அழிப்பு செஞ்சுட்டாங்க பார்ப்பனர்கள்னு கூறாங்கல்ல, அந்த மாதிரி மனநிலையில் உள்ளவங்க தான் இஸ்ரேலியர்கள். அதாவது வந்து எல்லாரும் சொல்ல அங்கேயே ஒரு இடதுசாரி இயக்கம் இருக்கு, மக்கள் ஆதரவாக செயல்படுற இயக்கங்கள் இருக்கு, மக்கள் நிறைய பேர் முற்போக்காக இருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு வந்து ஈரான் வி ஆர் சாரி அப்படின்ற மாதிரியான ப்ரோட்டஸ்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இஸ்ரேலுக்குள்ளேயும் சரி, இஸ்ரேலுக்கு வெளியும் சரி, இஸ்ரேலுக்கான எதிர்ப்பு வந்து பயங்கரமா வலுக்குது அப்படின்னு பாக்குறோம். ஈரானுக்கு இந்த போரை கண்டினியூ பண்ற எல்லா ஸ்டாமினாவும் இருக்குது. அது குண்டு தீண்டு போகுது, ஏவுகணை தீண்டு போகுது அப்படிங்கறலாம் மேட்டர் கிடையாது. ஈரான் வந்து ஆவரத பாத்திரலான்னு இறங்குற ஒரு சீனாவும் நிறைய சப்ளை பண்ணதுன்னு சொல்றாங்க. பண்ணட்டுமே, ஏன் உனக்கு அமெரிக்கா சப்ளை பண்ணுவான், பிரான்ஸ் சப்ளை பண்ணுவான், யூகே சப்ளை பண்ணுவான், ஜெர்மனி சப்ளை பண்ணுவான், கிடக்கிற இந்த பிச்சைக்காரெல்லாம் சப்ளை பண்ணுவான் இங்க இருந்து. நீ அவன் மட்டும் வந்து சைனா கிட்ட இருந்து வாங்கக்கூடாது, ரஷ்யா கிட்ட வாங்கக்கூடாதுன்னு என்ன? நீ ஆரம்பத்துல இருந்தே இதான், நான் நியூக்ளியர் வெப்பன் வச்சுப்பேன், நீ நியூக்ளியர் வெப்பன் வச்சுக்கூடாது, நான் ரயில்வே போடுவேன், நீ ரயில்வே போடக்கூடாது. ஏன்னா ரயில்வே போட்டினா நீ ஆயுதத்தை கடத்தி ஏமல தாக்க ரயில் போடும், ஏன் மனுஷெல்லாம் போக மாட்டான் அந்த ரயில்வேல அப்படின்ற அளவுக்கு தான் அநியாயமே பேசிக்கிட்டு இருக்க. அப்படின்போது நீ வாங்கு. இஸ்ரேலுக்கு இந்த போரை நீ காசால நிராயுத பாணியா இருக்கிற மக்கள் மீதே தாக்குவான். அதுவே ஹமாஸ் திருப்பி அடிச்சா ஐயோ அம்மான்னு உலகம் ஃபுல்லா போய் ஒப்பாரி வைக்கிறான். அப்படி இருக்கும்போது ஈரான் இன்னொரு ஒரு வாரம் தாக்குதல் நடத்தினா கூட இஸ்ரேல் தாங்காது. இஸ்ரேல் தாங்காது அப்படின்றத விட மக்கள் வந்து நேத்தன்யாவை வச்சு கவிழ்க்கிறதுக்கான எல்லா முடிவும் எடுப்பாங்க. அதனாலதான் அமெரிக்காவுக்கு தெரியும், இந்த போர்ல நுழைஞ்சா கண்டிப்பா எல்லாம் சேதாரம் தான், பொருளியல் ரீதியாக, அரசியல் ரீதியாக, ராணுவ ரீதியாக சேதாரம் தெரியும். இருந்தாலும் அமெரிக்கா இதை கன்சிடர் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்னொரு ஒரு வாரம் விட்டு வச்சுதான் மக்கள் வந்து நேத்தன்யாவை தூக்கி குப்பையில போட்டுருவாங்க. ஏற்கனவே சொல்றாங்க அவன் ஒரு பயந்தாங்கோலி, கோலை, கிரீஸுக்கு ஓடி போயிட்டான், சைப்ரஸ் ஓடி போயிட்டான்னு அந்த மக்களே வந்து அவனை வந்து தர்மடி அடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த போர் ஈரானுக்கு சாதகமாக தான் திரும்பி கொண்டிருக்கிறது. இந்த போர் இதே நிலைமையில் போனா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவும் பெரிய மூக்கறுப்பாகும். ஆனா இதுல ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா,
ஈரானுக்குள் இப்ப இன்னைக்கு நேற்று காலில இருந்து நீங்க பாருங்க, ஈரானுக்குள்ள மக்கள் வந்து ஈரான் அரசை எதிர்க்கும் வண்ணம் பல பிரச்சாரங்கள் எடுக்கப்படுது. அங்க வந்து பெண் உரிமை மீறப்படுது, அங்க மதவாத அரசியல் கையாளப்படுதுன்னு உலகம் ஃபுல்லா பிரச்சாரம் பண்ணிட்டு ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு ஒரு முயற்சி. ஆமா, அங்க வந்து அந்த மாடரேட்ஸ் மிதவாதிகள் இருப்பாங்க, அவங்கள யாராச்சும் அமெரிக்க சார்பா இருப்பாங்க. கமேனியை கொண்டு விட்டு அவனை ஆட்சியில வர வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் இன்டர்னலா பாக்குற வேலை தான் இன்னைக்கு பெரிய வேலையா இருக்கு. அதை மட்டும் அந்த மக்கள் கடந்துட்டாங்க. அதை ஈரான் அரசு மக்களின் ஆதரவை வென்றெடுத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த போர் வந்து ஈரானுக்கு சாதகமாக தான் முடியும். ஈரானுக்கு சாதகமாக முடிவது அப்படிங்கிறது இங்க இருக்கிற எல்லா, தான் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா தனி மனிதர்கள் எல்லா நாடுகளோட இறையாண்மையை பாதுகாக்கிறதுக்கான ஒரு போராக தான் முடியும் அப்படிதான் பாக்குறோம். நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க, மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். கலந்து கொண்டு கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.